கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 4வது அதிகாரம் செகண்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். 5வது வசனத்தில் ஏசாயா 4:5 செகண்ட் பார்ட் ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். பாதாம் பாணிந்தேன் என்னாலும் துதியே அம்மை அன்று யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே. பாரிசுத்தமே பரவசமே பரனே சாருவே பரம்பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தலே தீர். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈதலே தீர். புது எண்ணையால் புது பலனால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதாம் நடத்துகிறீர், நூதன சாலமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதாம் நடத்துகிறீர், நூதன சாலமில் சேர்த்திடுவீர். நெருக்கத்திலே உமை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டங்கம் அலைந்திடாமல் தீவிரம் வந்தமை தாங்குகிறீர். திசை கெட்டங்கம் அலைந்திடாமல் தீவிரம் வந்தமை தாங்குகிறேன். யான் முன் செல்லாம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருதல். உமது கோலம் தடியும் பொன்மய என்னையும் தேற்றிடுதே. உமது கோலம் தடியும் பொன்மய என்னையும் தேற்றிடுதே. கனி செடி நீர் நிலைத்திருக்காம் கொடியாய் அடியேன் படர் நோங்கிட. கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரே காத்தமை சுத்தம் செய்தீர். கிளை நடுக்கி கலை பிடுங்கி கர்த்தரே காத்தமை சுத்தம் செய்தீர். யான் இதய தெய்வமே நீர், எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவேவம் நேசமுகம் என்று காண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவேவம் நேசமுகம் என்று காண்டிடுவேன். சீருடனே பேருடனே சிறந்து சொலிக்கம் கொடுமுடியேன். சீக்கிரமாய் சேர்த்திடுவீர், சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். சீக்கிரமாய் சேர்த்திடுவீர், சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ்லாட், லீலா அம்மா பிரைஸ்லாட். இன்னைக்கு ஏசாயா 4வது அதிகாரம் 5வது வசனத்துல செகண்ட் பார்ட். 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் உள்ள செகண்ட் பார்ட். நம்ம 3வதாக இந்த கிளவுடுங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா திரும்ப அதை ஸ்ட்ரெஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்ல கொஞ்சம் அவசரமா போனா அப்படி இருந்துச்சு எனக்கு. இந்த கிளவுடுக்கு ஏ மேல ஒரு கோடு, என் மேல கிடையாது. அந்த ஏ இழுக்கணும். நான் சந்தோஷமா இருக்கும். நம்மள ஒரு நாள் கிரேக்க மொழிய கற்றுக்கொள்ளுங்கிறது அவருடைய பேர் தான் எனக்கு. நான் ஃபாக்னா பனிமூட்டம். பனிமூட்டம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மலைகள்ல இருக்கும். கொடைக்கானல்ல டிராவல் பண்றவங்க ஒரு ஸ்பெஷலா மஞ்சள் கலர்ல ஒரு லைட் வச்சிருப்பாங்க. அது ஃப்ராக் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கிளவுடுக்கு கிளவுட். இது தேவ பிரசன்னத்தை குறிக்கிற வார்த்தை. தேவ பிரசன்னத்தை குறிக்கிற வார்த்தை இந்த மேகங்கிறது. வாசிப்போமா? யாத்ராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனம். 13:21. எகிப்துல இருந்து அவங்க விடுதலை பெற்றாச்சு.
வனாந்தரத்துல நடக்கணும். நடக்கும்போது அவருக்கு 2 தேவை. பகல்ல உள்ள தேவை வேற, இரவுல உள்ள தேவை. பகல்ல அவங்களுக்கு ஒரு கொடை தேவை. வெயில் பயங்கரமா இருக்கும். நான் ஆட்டோல போவேன், கார்ல யூஸ்வலா போறது கிடையாது. ஆட்டோல போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா கார்ல போற மக்கள் ஃபுல்லா கிளாஸ் போட்டு ஏத்தி உள்ள ஏசி போட்டுட்டு போவாங்க. ஏசி போட்டு போறவங்க ஒரு பக்கம் போறாங்க, இதுல குளு 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 குளுன்னு இருக்கும். அதுபோல ஆண்டுடைய பிரசனத்தை நீங்க பார்க்கலாம். இந்த எபிரேய வார்த்தை ஆன்ங்கிறது தேவ பிரசனம், மேகஸ்தம்பம், கிளவுட். அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த, கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்தில். இது ஒரு கொடை, வெயில் தாக்க இருக்காது. இது வனாந்திரம். அப்ப எந்த அளவு ஆண்டவர் ஒரு கவரிங் வச்சு நடக்க வைக்கிறோம். அது மேகஸ்தம்பம், அவருடைய பிரசனம். நைட்ல வெளிச்சத்தை காட்டவர்கள் அக்னி ஸ்தம்பத்திலே அவர்கள் முன் சென்றார். முன் செல்லுகிற தேவன் எப்படி முன் செல்கிறார்னா, ஒன்னு டைரக்ஷன் தேவை, அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் தேவை. இதுதான் ஆண்டவர் கிளவுட். யாத்ராகமும் 34வது அதிகாரம் 5வது வசனம். ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான வார்த்தை. 34:5 யாத்ராகமும், கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி, கர்த்தர் நானில் இறங்கி அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். தன் நாமத்தை கூறுவதற்கு அவர் நானில் இறங்குகிறார். சரி, 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 10வது வசனம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 10வது வசனம். சாலமோன் தேவாலயத்தை கட்டிட்டார். தேவாலயத்தை கட்டுறதுக்கு ஆசை யாருக்கு இருந்துச்சா? தாவீதுக்கு இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் கரங்கள்ல ஏகப்பட்ட ரத்தம் இருக்குதுப்பா, அதனால நீ கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சான்ஸை யார் கொடுத்தாரு? சாலமோனுக்கு. சாலமோன் ஆலயம் கட்டி முடிச்சாச்சு. 8வது அதிகாரம் 9வது வசனம். இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபின் கர்த்தர் அவளோடு உடன்படிக்கை பண்ணின போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பனைகளே அல்லாமல் அது வேறு ஒன்றும் இல்லை. கற்பலகை மட்டும்தான் இருக்குது. இப்ப அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுவதிலே மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகமானது நான் ஆலயம் ஃபுல்லா வந்துருச்சு. இது என்ன சொல்லுதுன்னா தேவனுடைய பிரசன்னத்தை சொல்லுது. சரி, இப்ப 4வதாக ஃபயர். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஃபயர். இந்த கிளவுட் ஏற்கனவே நேற்று நான் காமிச்சிட்டேன், ஆனாலும் ஒரு சின்ன ஒரு ரிஃப்ரெஷ். ஆனா இன்னைக்கு பார்க்கறது ஃபயர். எஸ் எஸ் இஎஸ். இ மேலேயும் கோடு இருக்கு, எஸ் மேலேயும் கோடு. இஸ் கிடையாது. எஸ் 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 இஎஸ் எஸ். ஃபயர் இன்ஜின். எஸ். ரைட். இது இங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 15வது அதிகாரம். ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கையை எப்ப சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பாருங்க, 15வது அதிகாரம் 5வது வசனம். அவர் ஆபிரகாமை நோக்கி வெளியே அழைத்து வந்து, அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரம் என்ன முடியும், உன் சந்ததி இவ்விதமாக இருக்கும். இது ஒரு ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸ சீல் பண்ண ஒரு கிஃப்ட் இருக்கு. ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது அது ஒரு நல்ல பேப்பர்லாம் போட்டு அழகா கட்டி ஒரு ரிபன்லாம் போட்டு கொடுப்போம். எதுக்காகன்னா சம்திங் ஸ்பெஷல். உங்க அம்மா காலையில ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு போட்டு கொடுக்கறாங்க. அது நீங்க இப்ப சாப்பிட மாட்டேங்க தெரியும். அதனால அது சாப்பாடு கொடுக்கலன்ற கூட போட்டு கொடுத்துட்டு விடும். ஆனா இது அப்படி கிடையாது. இது செய்கிற தேவன் அவர் அக்னியின் தேவன். அதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 15வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். சூரியன் அஸ்தமித்தது, காரில் உண்டாக்கும். இப்ப சூரியன் பிரிச்சு இப்ப
ஃபயர் வரப்போகுது. ஆஸ்ங்கிற ஃபயர் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோ புகைகிற சூளை அந்த துண்டங்கள் நடுவே கடந்து போகிற அக்னியின் ஜுவாலையிலும் தோன்றினது. அக்னி ஜுவாலை. நம்முடைய தேவன் அக்னியா இருக்கிறார். அந்த அக்னியா இருக்கிறார். அந்த உடன்படிக்கை நடுவில் கடந்து போகிறார். கடந்து போறது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை பண்ணி, இந்த உடன்படிக்கைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கவர்னன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. பரலோகத்துக்கும் பூமிக்குள்ள ஒரு கனெக்ஷன். இந்த கனெக்ஷனை அவர் சீல் பண்றதுக்கு அக்னினாலே அதை சீல் படுத்துகிறார். அக்னி தான் ஆஸ் அப்படின்னு பார்த்தோம். என்னாகும் 11வது அதிகாரம். என்னாகும் 11வது அதிகாரம் முதல் வசனம். பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டார்கள். அது கர்த்தருடைய செவியிலே பொல்லாப்பா இருந்தது. அதை கேட்ட பொழுது அவர் கோபம் கொண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களை பற்றியது. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினிங்கிறது என்னன்னா, எப்பவுமே ரெண்டு குணாதிசயத்தை பார்க்கணும். ஒரு பக்கம் அக்கினியா இருப்பாரு, ஒரு பக்கம் அன்பை காட்டுவார். நீங்க தான் அதை தெரிந்துக்கிறோம். என்னுடைய மனைவி அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. கொஞ்சம் சோகத்துல தான் அதை சொல்லுவாங்க, சந்தோஷத்துல சொல்ல மாட்டாங்க. உங்க அம்மா கல்யாணம் கட்டியாச்சா, ஒரு நாள் கல்யாணம் கொஞ்ச நாள் வந்து உட்காந்துருக்காங்க. அப்ப எங்க அம்மா என்னைய பத்தி சொல்லியிருக்காங்க, அஜி சிச்சியை பத்தி உனக்கு தெரியாது, அன்பா இருந்தா அப்படி அன்பா இருப்பாங்க, பிடிக்கலன்னா கடிச்சுடுவோம். இது பெருமை கேசல எங்க அம்மா என்னை பத்தி ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக மருமகள்கிட்ட தன் மகனை பத்தி சொல்றாங்க. என் பையனை மாதிரி அன்பானவன் உலகத்துல பார்க்க முடியல, என்ன நானும் கொடுப்பான், கொடுத்துரும், யோசிக்க மாட்டேன். ஆனா பிடிக்கல சிக்கிக்கிட்ட அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லி உங்க அம்மா இப்படி சொன்னாங்க உங்களை பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கர்த்தருடைய அக்னி என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய கோபம் மூண்டது, பாளையத்தின் கடைசியிலிருந்து சிலரை பட்சித்தது. பாருங்க 3, கர்த்தருடைய அக்னி அவர்களை விட்டு பற்று இருந்தாலே அவரிடத்திற்கு தபேரா என்று பெயர். தபேரா. எஸ். சரி, இப்ப ஆண்டவர் இன்னொரு இடத்துல காட்டுறாரு. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனம். முச்செடி நடுவே தோன்றுகிற தேவன். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முச்செடி நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். முச்செடி நடுவிலே நின்று. அப்ப முச்செடி நடுவிலே அக்னி. சரி, அவர் ஏன் முச்செடி நடுவிலிருந்து தரிசனமாகிறார்ங்கிறது ஒரு விளக்கம் நம்ம சொல்லியிருக்கோம். திரும்ப சொல்றேன். இந்த முச்செடிங்கிறது இங்க நம்ம பார்க்கறது என்னன்னா, இஸ்ரேல் தேசத்திற்கு ஒரு அடையாளம். எவ்வளவு தூரத்திற்கு அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு சோதனை வருது, கஷ்டம் வருது, வேதனை வருது, ஆனா அதை விட்டு அழியாது. அப்படி இருக்கும். முச்செடி நடுவில் இருந்து ஜுவாலிக்கிற ஆண்டவர் அந்த தேசத்தில் இருக்காரு. அதனால அது அழியவே அழியாது. சரி, உங்களுக்கு கிளவுட் காமிச்சிட்டேன், ஃபயர் காமிச்சிட்டேன். இப்ப நைட்ங்கிறதுக்கு LAY. LAH. இந்த LAH இருக்க ஏ மேல ஒரு கோடு போட்டுருக்கேன். லை லா LAY லா LAH லா AH மேல கோடு. இது இரவு. உங்களுக்கு வசனத்தை வாசிப்போம், அப்பதான் நம்ம சொல்றது புரியும். எசாயா 4வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் பகலிலே மேகத்தையும்
புகையையும் இரவிலே கொழுந்து விட்டு எரியும் அக்னி பிரகாசத்தை உண்டாக்குவார். அந்த உண்டாக்குவார் அவங்களுக்கு நான் சொன்னேன். அதிகம் மகிமையானவில் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். சரி, இப்ப அந்த நைட் லஹா, இது என்னன்னா தேவன் கொடுத்த பெயர் தான் இரவு. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 5வது வசனம், தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இருள் இரவு, இருளுக்கு ஆண்டவர் கொடுத்த பெயர், இருளுக்கு ஆண்டவர் கொடுத்த பெயர் இரவு, நைட். நைட்டுங்கிறது லஹா, இது தேவன் கொடுத்த பெயர். உங்களுக்கு ஏற்கனவே நான் காமிச்சிட்டேன். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னிஸ்தம்பம். அப்ப இரவிலே லஹா அக்னி, எஸ் கிளவுட், ஆனா எல்லாமே இதுக்குள்ள வந்துச்சு. எனக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு இதை வாசிக்கும் போது. சரி, யோபு என்ன சொல்லுகிறார் நம்ம பார்க்க போகிறோம். யோபு 35வது அதிகாரம் 16வது வசனம். யோபு 35:11. யோபு ஒரு ஆழமான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அது என்ன ஆழமான காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை உண்டாக்கினவரும் என்னை கிரியேட் பண்ணனார், பாராட், என்னை பாராட் பண்ணினவரும் இரவிலும் கீதம் பாட அருள். இரவிலே கீதம் பாட அருளுக்குதான் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இரவு இருள் எல்லாமே நமக்கு பயம் உண்டாக்குற ஒரு இடம். என்னதான் நீங்க ஒரு இடத்துல வருஷக்கணக்கா இருந்தாலும் சில சமயம் ஒரு பயம் வரும். அது ஏன் வரும்னு தெரியாது. ஆனா யோபு என்ன சொல்கிறார்னா, என்னை கிரியேட்டர் இரவிலே கீதம் பாட அருள் செய்கிறவராகிய என் சிருஷ்டிப்பின் கர்த்தராகிய தேவன் எங்கே என்று கேட்பவனுக்கு ஒருவனும் இல்லை. தன்னை சிருஷ்டித்த குறித்து அப்படி ஒரு சந்தோஷமான வெளிப்பாடு வச்சிருக்கிறார். சரி, நம்ம பார்த்தாச்சு. இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் பார்க்கிறோம். அது என்ன? மகிமையானவைகள், குளோரி. குளோரிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். அது என்ன வாசிப்போம். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாகும். மகிமையானவைகள், இதுக்கு என்ன ஒரு கிரேக்க வார்த்தை அப்படின்னா, ட்ரிப் எராட். ட்ரிப் எராட், ட்ரிப், TIP, அந்த பி மேல ஒரு கோடு பாருங்க. ட்ரிப், இப்படி கொண்டு வரணும். வழக்கமா நம்ம இருப்போம். ட்ரிப், TIP, ERET, ட்ரிப், ERET, ட்ரிப். சொல்ற கஷ்டம், திரும்ப சொன்னா தவிர ட்ரிப்கள் வந்தாச்சு. ட்ரிப் எராட், ERET, ட்ரிப்பராட். இதுக்கு க்ளோரி, பியூட்டி, ஆர்னமெண்ட், ஒரு ட்ரெஸ், ஒரு டிஸ்டிங்க்ட் பிரைட். டிஸ்டிங்க்ட் பிரைடுங்கிறதுக்கு என்ன உதாரணம் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு பல வர்ண அங்கி, அது மகிமையர். எல்லாரும் போடுற ட்ரெஸ் வேற, யோசேப்பு போடுற ட்ரெஸ் வேற. அதனால்தான் அதை பார்க்கணும். யாத்ராகமம் 28வது அதிகாரம் 8:2. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஊழியம் செய்ய அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்கிறார். அந்த ட்ரெஸ் உன் சகோதரனை ஆரோனின் மகிமையும், க்ளோரி, க்ளோரி, அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வசனம். இதுதான் நம்ம பார்க்கிறது க்ளோரி. ட்ரிப்ரேட், ட்ரிப்ரேட், ERET, ட்ரிப்ரேட். எஸ்ஐயா 4வது அதிகாரம் 2வது வசனம். 4:2. இஸ்ரேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தருடைய கிளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அலங்காரமும் மகிமையும் இருக்கும். அலங்காரம், மகிமை, ட்ரிப்ரேட், ரைட். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 36வது வசனத்துல நரை மயிர் மகிமின் கிரீடம். இங்க மொட்டை மண்டை மகிமின் கிரீடம்.
சரி, எஸ்தர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்போம். 6:2-4. எஸ்தர் 1வது அதிகாரம் 4வது வசனம். அவன் ராஜா அகஸ்வேரு ராஜா தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தையும் சிறந்த பிரஸ்தாபத்தையும் அநேக நாளாக 190 நாள்கள் விளங்க செய்து கொண்டது. அவருக்கு ஆசை, நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனை பாருங்க, எவ்வளவு பெரிய பணக்காரனை பார்க்குறேன். இதுக்கு அவன் இதெல்லாம் சில வெளிக்காட்டுகிறான். காட்டுறதுக்கு இந்த மாதிரி காரியத்தை செய்கிறான். சரி, உபாகமம் 26வது அதிகாரம் 19. 26:19. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை பார்த்து எப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷமா வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உண்டு பண்ணின, நான் பாராட் பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை எல்லாவற்றிலும் சேர்ந்து செய்வேன் என்று நான் உன் சொன்னபடியே நீ ஜென்த் பர்சன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் இன்னைக்கும் ஒரு வித்தியாசமான மக்கள். ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எத்தனை அவார்டு அவங்க வாங்கியிருக்காங்க. வின்னர்ஸ் ரெக்கார்ட்ல அவங்க பேர் எத்தனை இருக்குது, ஆச்சரியமா இருக்கும். இது எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. டெப்பரைட் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்தை இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, உனக்கு இந்த மகிமை கிடைக்காமல் போயிரும் அப்படிங்கிறார். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 9வது வசனம். பாராக்கு கூப்பிடுறாரு தெபரால பார்த்து, நீ கூட வந்தா நான் போவேன். ஒரு பொம்மை பார்த்துறாரு, நீ வந்தா நான் கூட வருவேன், நீ வரல நான் வர மாட்டேன், எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4:9, அவள் நான் உன்னுடனே கூட வருவேன் நிச்சயமா இருக்கும், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உனக்கு மேன்மை கிடைக்காது. கர்த்தர் சிஸ்ராய் ஒரு ஸ்ரீகளை ஒப்பு கொடுத்தார். இதான் மகிமை கிடைக்காது, எல்லாம் அவார்ட்ஸ் பெறுவாங்க. புலம்பல் எடுத்துக்கிறோம், ஏதாவது முடிக்க போயிடும். புலம்பல் 2வது அதிகாரம் 7வது சேம் வீழ்ச்சியை பார்க்கணும். 2:7. ரெண்டு 1. புலம்பல் 2வது அதிகாரம் 1 வசனம். ஐயோ, ஆண்டவர் தமது கோபத்தினாலே சியோன் குமாரத்தின் மந்தாரத்தினாலே மூடினார். அவர் தம்முடைய கோபத்தினால் நாளிலே பாதைப்பிடி நினையாமல் இஸ்ரவேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே தள்ள பண்ணினார். வானத்தில் உயரமா வச்சிருந்தாரு, எல்லாம் கிளப்பிச்சு. சரி, லாங்குவேஜ் நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம செய்திக்குள்ள கடந்து வருகிறோம். ஃபர்ஸ்ட் ஆல் க்ளோரி. இப்ப நம்ம விட்டது நான் ஆரம்பிப்பேன். நம்ம எதில் முடிச்சோம்? க்ளோரி முடிச்சோம். யாத்ராக இது ஒரு யுத்தத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த யுத்தத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு அவங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 31வது அதிகாரம் 31வது அதிகாரம் 4வது வசனம். ஒரு யுத்தம் நடக்கு. யுத்தத்தில் நம்ம எத்தனையோ இஸ்ரேல் தேசத்தில் நடந்த யுத்தத்தை பார்த்துருக்கோம். அதில் கீ வார்த்தை தாங்க, கர்த்தர் என்னுடைய சொல்கிறது, சிங்கம் பாலசிங்கம் தங்கள் இரைகளை பிடிக்கும் பொழுது கர்ஜித்து தங்களுக்கு விரோதமாக கூப்பிடுகிற திரளான மேய்ப்பலின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனையின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ணுவார். பார்த்தோம், சியோன் கோட்டை எபூசியர் இருந்துச்சு. சொல்றாங்க, தாவிதன்னையா தாவிது எங்கிட்ட இருக்க குருடன்
துப்பானி கூட உங்களை விட்டுற மாட்டாங்கல்ல, அந்த அளவுக்கு நாங்க பவர்ஃபுல் பீப்புள் அப்படின்னா. ஆனா இவங்க போய் சாளரத்தின் வழியாக போய் இறங்கி பிடிச்சிட்டு வந்தாங்க வாட்சிருக்கோம் 2 சமையல. ஆனா அதனுடைய பேக்ரவுண்ட் எங்க இருக்கு ஆதரவு இது சியோன் கோட்டைங்கிறது தாவீதுக்கு வரும், இது என்னுடைய நகரமா மாறணும். அதுக்காக அவர் 2 உதாரணத்தை காட்டுறார். சிங்கம் பால சிங்கம் மேற்ப கூன்னு கத்துறா, அது கண்டுக்கிடாது. அந்த அளவுக்கு அவர் என்ன செய்யறார், வாய்ராக்கியமா நிற்கிறார், காக்கிறார். அதான் குளோரி. ஏசாயா 37வது அதிகாரம் 35வது வசனம். ஒரு பக்கம் யுத்தத்துக்காக கெட்ட வார்த்தையை போட்டு திட்டுறார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 37வது அதிகாரம் 35வது. என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவா இருப்பேன். இங்க ஒரு மகிமையை நம்ம பார்க்கிறோம், ஒண்ணுமே உள்ள விடாதுப்பா. ஆனா மகிமை எப்படி நான் காட்டுவேன்னா, ஒரே ஒரு தேவதூதன் அனுப்புவேன், எல்லாம் ஆசிர்வாங்க. இது அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். ஆல் க்ளோரி. ஏசாயா 46:13. ஏசாயா 46:13. என் நீதி சமயமாக இருக்க முடியும், அது தூரமாக்குது. என் ரட்சிப்பு தாமதிக்கிறது. நான் சீயோனுக்கு ரட்சிப்பையும் இஸ்ரேலுக்கு என் மகிமையும் கட்டளை. என் மகிமை, அந்த மகிமையை கட்டளை இருக்கிறாருன்னா, ஒரு இஸ்ரவேல் வந்தான் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு மதிப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரி, அடுத்து ஸ்மோக்ங்கிறத நம்ம பார்க்கப்படும். யாத்ராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனத்துல சீனாய் மலையை பார்க்கிறோம். இடி மின்னல் புகை அப்படி வந்துகிட்டே இருக்கு, தேவனுடைய பிரசன்னத்தை காட்டுகிறது. ஆனா அதே புகை 2 ஆங்கிள் போகுது. ஒரு ஆங்கிள் தன் மகிமையை காட்டுகிறாரு, அடுத்த ஆங்கிள் கோபத்தை காட்டுறாரு. ஆதியாகமம் 19வது அதிகாரம் சொதம் கொமரா பட்டணத்தை அழிக்கும் பொழுது அதே வந்து பாருங்க. 19:28. சோதம் கொமரா பட்டணம் திசை சமபூமியாகிய தேசம் முழுவதும் 100% நோக்கி பார்த்தான். அது பூமியின் புகை சுழிந்த புகையை போல் இருந்தது. புகையை அன்ற தன்னுடைய மகிமைக்கும் காட்டுகிறார், கோபத்துக்கும் காட்டுகிறார். 2வது, இந்த புகையை சாபமாக காட்டுகிறோம். சாபம், புகை எப்படி சாபமா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 29வது அதிகாரம் 20. அப்பொழுது கர்த்தருடைய கோபமும் எரிச்சலும் அந்த மனுஷன் மேல் புகையும் புகையை போல புகையும், ரெண்டுமே ஒரே மாதிரி காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஸ்மோக் நான் உங்களுக்கு காமிச்சாச்சு. அடுத்து சபை. இந்த சபைங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 4வது அதிகாரம் ஆயிருந்ததுன்னா, எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளில் மேலும். இந்த சபைங்கிறதுக்கு ஒரு டெபினிஷன் பலமுறை பார்த்தாச்சு. அப்போஸ்தலர் 20:28. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனம்ங்கிறது டெபினிஷன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தம் சபையாகிய பரிசுத்தர், சுய ரத்தத்தில் சம்பாதித்த தமது சபை. இதைத்தான் மத்தேயு 16வது அதிகாரம் 18வது என் சபைய, என் சபைங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல மை சர்ச் போட்டிருக்கு, தெளிவா இருக்கு. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள மாட்டாது. இந்த சபையை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனத்துல 2:47. தேவனை துதித்து ஆவியானவர் இறங்கிட்டார். ஜனங்கள் எல்லாரும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் அனுதினமும் சபையிலே, சர்ச்சில் சேர்த்துக் கொள்வாங்க. சபை அப்படி விருத்தி அடைஞ்சிட்டு ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு.
கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு, அது வேற. இதுதான் சபை. தேவனுடைய சபையை குறித்து 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 5வது வசனத்துல 1 தீமோத்தேயு 3:15 தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையான இந்த சபை, சர்ச்சுக்கு தேவனுடைய வீடு, அவர் வாசஸ்தலம் வீடு. ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு சத்தியத்துக்கும் அது தொடரும். சரி, கடைசியா ஒரு வார்த்தை நான் முடிக்க போறோம். ஷைனிங் ஃபிளேம். ஷைனிங் ஃபிளேம். மகிமையானவர்கள் மேல், அதான் ஷைனிங். கொழுந்து விட்டுகிற எரிகிற அக்னி, இதெல்லாமே ஷைனிங் ஷைனிங் ஷைனிங். இதை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. 23வது அதிகாரம் 4வது வசனம். இது தேவனுடைய பிரசன்னத்தை காட்டுகிறது. இது ஃபுல்லாக தேவனுடைய பிரசன்னம் தான், எல்லாம் சேர்த்து. அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினாலே புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற் காலத்து வெளிச்சத்தை போல, சூரியனுடைய விடியற் காலத்து வெளிச்சத்துல ஒரு காரியத்தை காட்டுறேன். இதுதான் ஷைனிங். இது ஸ்பெஷலா அவருக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய இடம், அவருக்கு மட்டும் இருக்கிற இடத்துல அவர் இருக்கும் பொழுது அதை நம்ம யோபுல பார்க்க போகிறோம். யோபு 38வது அதிகாரம் 20 ஷைனிங் 21. எப்பொழுதும் காற்று வீசி ஆகாயத்து மண்டலத்தில் உள்ள மப்பு நீங்கும் பொழுது வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிறது. பொன்மயமான காந்தி ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற ஒன்றை பார்ப்பேன். இதெல்லாம் ஸ்பெஷல் ஆண்டுடைய பிரசனம் அவர் இருக்கிற இடத்துல தான் இந்த ஷைனிங் காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சீயோனை குறித்து இதே யோவேல் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவேல் 3:16. கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 1000 வருட அரசாட்சி. 1000 வருட அரசாட்சி வரும்போது தேவனுடைய பிரசனம் சத்தமா கேட்கும். எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனக்கத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேலுக்கு அரணாகப்பட்டார். ரெண்டுமே எதிரிகளுக்கு பார்த்தா அது வேற, அவங்க பிள்ளைகளுக்கு அரணான கோட்டையுமும் அடைக்கலம் இருக்கும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, அவனை துதிக்கிறோம் ஐயா. எத்தனையோ காரியங்களை ஆவியானவர் எங்களுக்கு போதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. எங்கள் தேவனுக்கு உள்ள இரு புறமான குணத்தை நாங்கள் பார்த்தோம். எங்கள் அடைக்கலம் கோட்டையுமாக பாதுகாக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஏமாற்ற உதவன எபனேசரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.